இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்களை வாழ்த்துக்கிறேன். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 7வது வசனம். இதில் அழகாக சொல்லியிருக்கிறது, அவர் உங்களை விசாரிக்கிறபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவரிடத்தில் வைத்து விடுங்கள். இப்போ இந்த வசனத்தில் 2 கோட்டிங் இருக்குது. ஒன்று, அவர் நம்மளை விசாரிக்கிறது. 2வது, நாம் கவலைகளை அங்கே வைக்கிறது. இதில் பார்த்திங்கன்னா 2 கான்செப்ட். ஒன்று தேவனுக்குரியது, ஒன்று மனுஷனுக்குரியது. இன்னும் சொல்ல போனால், நம்ம பைபிள் வசனத்தை எடுத்து படித்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து நினைக்கிற காரியம் என்னன்னா, அவர் எப்படி இருந்தாரோ அதுபோல தான் நாமளும் இருக்கணும்னு அவர் விருப்பப்படுறாரு. அதில் நம்ம பேசிக்காக நம்ம நினச்சிருக்க ஒரு காரியம் பரிசுத்தம். இப்போ அவர் பரிசுத்தராக இருக்கிற போல நானும் பரிசுத்தமாக இருக்கணும். அப்படி பரிசுத்தமாக இருக்கிறவங்க நித்தியத்தில் பிரவேசிப்பாங்க. அவரை முகமுக தரிசிக்க முடியும், அவரோடு வாசம் செய்ய முடியும். இப்போ இந்த பரிசுத்தத்துக்கு உள்ளாடி வர்றது என்னான்னு பார்த்தீங்கன்னா பியூரிட்டி. அந்த பியூரிட்டி என்னான்னு அவர் எதிர்பார்க்குறாருன்னா, நம்ம சில காரியங்கள் வேண்டான்னு வைக்கிறது, வேணும்னு வைக்கிறது, பிடிச்ச காரியம் பிடிக்காத காரியம், இன்னும் சொல்ல போனால் ஆத்துமாய கள்ளங்கப்படம் இல்லாமல் பியூர் வச்சுருக்கிறோம் நம்ம அநேக நாட்கள் நினைத்துக்கிட்டு இருக்கிறோம். அது உண்மை தான். ஆனால் அது மட்டும் பரிசுத்தத்தை குறைக்கலை. பரிசுத்தம்னு சொல்கிறது, தேவன் பரிசுத்தமாக இருந்தார், இயேசு கிறிஸ்து பரிசுத்தராக இருந்தார். இப்போ இயேசு கிறிஸ்து பரிசுத்தராக இருக்கும்போது அவர் என்னென்ன செய்தார், அதான் முக்கியம். அப்போ என்னென்ன காரியத்தில் நீங்கள் பரிசுத்தமாக இருக்கிறீங்க. ஒரு பரிசுத்தம் கம்ப்ளீட் ஆகுது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய கேரக்டரும் நம்முடைய குவாலிட்டியும் இயேசு கிறிஸ்துவை போல இருக்கிற நேரம் தான். அதான் இதில் அழகாக கொடுத்துருக்கு. அவர் உங்களை விசாரிக்கிறபடியால். ஃபர்ஸ்ட் திங், தேவன் விசாரிக்கிற தேவனாக இருக்கிறார். விசாரிப்புக்கு உள்ளாடியே ஒரு பரிசுத்தம் இருக்குது. ஒருவன் விசாரிக்காமல் இருந்தால் அவன் பரிசுத்த வாழ்க்கையை வாழ முடியாது. இப்போ ஆட்டோமேட்டிக் என்ன சொல்ல முடியும்னா, அவர் உங்களை விசாரிக்கிறபடியால். இப்போ விசாரிக்கிறபடியால்னா அவருக்கும் நமக்கும் ஒரு பாண்டேஜ் இருக்கும். இன்னும் ஆழமாக சொல்ல போனால், அவர் நம்மளை டோரிஷ், நான் எனக்கு வேறு டோரிஷ், நான் எப்படி இருக்கிறேன், அவன் என்ன பண்ணுறான், அவனுக்கு லைஃப் எப்படி போயிட்டுருக்கு, இதெல்லாம் நாம் அவர்கிட்ட சொல்ல வேண்டிய தேவையில்லை. அவர் என்னை விசாரித்து கொண்டிருக்கிற தேவனாக இருக்கிற, எனக்கு கவலைகள், எனக்கு கண்ணீர்கள், எனக்கு வியாதி, இந்த உலகத்தில் இருக்கிற நாட்களில் நான் என்னென்ன காரியத்தில் அகப்பட்டிருக்கிறேனோ, நான் சந்தோஷமாக இருந்தாலும் விசாரிச்சுட்டு இருக்கிறாரு, நான் துக்கமாக இருந்தாலும் விசாரிச்சுட்டு இருக்கிறார். இன்னும் சொல்ல போனால் எல்லா காரியத்திலையும் விசாரிப்பதற்கு ஒரு ஆள் இருக்கிறார். யார் இருக்கிறாங்களோ இல்லையோ ஒரு ஆளாக அவர் இருக்கிறார். ஏன்னா எனக்கு மேலே ஒரு லவ் வச்சுருக்கிறார், ஒரு அன்பை செலுத்துகிற தேவனாக இருக்கிறார். நான் தவறு செய்தாலும் என்ன விசாரிக்கிறாரு, நான் கரெக்டாக இருந்தாலும் விசாரிக்கிறாரு, நான் அவரை நினைக்காம போனாலும் விசாரிக்கிறார். இன்னும் சொல்லும்போது, இந்த நாள் காலமே எழும்பி நான் உங்களுக்கு எனக்கு மனதிலே தொட்ட காரியங்களை நான் ஷேர் பண்ணிகிட்டு இருக்கிறேன். அது கூட தேவன் என்னை அறிந்திருக்கிறபடியால் தான் நடக்கு. நான் இந்த நாட்களில் கண்களை துறைந்து ஜீவனோடு இருக்கிறது காரணமே யாருன்னு பார்த்தீங்கன்னா அவர் தான். இந்த நாட்களில் எல்லாருக்கும் அவர் தான் விசாரித்து கொண்டிருக்கு. இந்த நாள் உங்களுக்கு புதிய நாளாக அவர் கொடுத்துருக்கிறார். உங்களை விசாரிக்கிறனால தான் இந்த நாள் அவருக்கு இனிமேல் நாளாக உங்களுக்கு கொடுத்துருக்கிறார். இது ஒன் ஆஃப் த பாயிண்ட். அடுத்து 2வது என்ன வருதுன்னா, இதனால் உங்கள் கவலைகளை நீங்கள் என்ன பண்ணுங்கள், அவருக்கு முன்னாடி வைத்து கொள்ளுங்கள். உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். 2வது வசனம் என்ன 2வது அந்த பாயிண்ட் என்ன சொல்லுதுன்னா, அவர் உங்களை விசாரிக்கிறவராக இருக்கிறபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் நீங்கள் என்ன பண்ணுங்கள், அவர் மேலே வைத்து விடுங்க. இப்போ வைத்து விடுவதற்கு ஒரு ஆள் இருக்கிறார், என்ன விசாரிக்கிற ஒரு ஆள் இருந்தாருன்னா, நம்ம கவலைகளை வைக்கிறதுக்கு நமக்கு தைரியமாக என்ன சொல்லலாம், வைக்கலாம். அதான் அழகாக சொல்கிறாரு, நீங்கள் கவலைகளை அவருக்கு மேலே, பேதுரு சொல்கிறாரு, நீங்கள் அவருக்கு மேலே வைத்துருங்க. ஏன்னா அவர் உங்களை விசாரிச்சுட்டு இருக்கிறாரு. நாட்களில் நான் ஓப்பனாக சொல்ல முடியும், உங்கள் வாழ்க்கையில் கவலைகள், கண்ணீர்கள், அநேக காரியத்தில் சோர்வுட்டு இருக்கிறீங்களா, இந்த லைஃப் ஸ்டைல் எப்படி போயிட்டுருக்கு, நம்ம எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோமா, நம்ம நினைக்கிறது போல் நடக்காமல் இருக்குது. இந்த மாதிரி ஒரு எண்ணத்தில் நீங்கள் இருந்துட்டுருக்கீங்கன்னா அதை நம்ம சொல்ல முடியும். உங்களுக்கு கவலை இருக்கும், இந்த லைஃப்பில் கவலைகள் கண்டிப்பாக இருக்க தான் செய்யும். அந்த கவலைகள் எல்லாம் அவர் மேலே வைத்து விடும்படியாக நம்ம என்ன பண்ணணும், மனசை மாற்றிக்கொள்ள வேண்டும். இந்த நாட்களில் கண்டிப்பாக உங்களை விசாரிக்கிறது ஒரு ஆள் இருக்கிறாரு. அதை கண்டிப்பாக நம்ம புரிஞ்சு கொள்ளணும். யாரும் இல்லை, லைஃப் என்ன ஆகுதுன்னு தெரியாது, அந்த மாதிரியான இல்லை, விசாரிக்கிறது ஒரு ஆள் இருக்கிறாரு. உங்கள் கவலைகளை எல்லாம் அவருக்கு மேலே வைங்க, அவர் அதை பார்த்து கொள்வார்.
அப்போ இந்த வசனத்துக்கு ஒரு கருத்து இது. இந்த வசனத்துக்கு இன்னொரு கருத்து இருக்குது. என்னன்னா, இது தேவன் இயேசு கிறிஸ்துவை குறித்து, பேதுரு இயேசு கிறிஸ்துவை குறித்து சொன்ன காரியம். இப்போ தேவன் சுற்றி திறந்த நாட்களில் எப்படி இருந்தார்னா இது போல தான் இருந்தார். அவர் விசாரிக்கிற தேவனாக இருந்தார். அவங்க கவலைகள் எல்லாம் இருக்கிறவங்க இயேசு கிறிஸ்துவிட்ட போனப்போ ஒரு விடுதலை நடந்தது. இப்போ பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டு இயேசு கிறிஸ்து அறிந்த நாம் என்ன பண்ணிகிட்டு இருக்கிறோம்? நம்ம சபையிலையாக இருக்கட்டும், நம்ம தெருவிலையாக இருக்கட்டும், நம்மளை சுற்றி இருக்கிற தொழிலில் இருக்கட்டும், நாம் என்ன பண்ணிகிட்டு இருக்கிறோம்? நாம் ஒரு ஆளை விசாரிக்கிறவர்களாக இருக்கிறோமா? ஏன்னா தேவனுக்குள்ளாடி ஆவியானவர் இருந்தார், பிதாவின் வசனம் இருந்துச்சு. அப்படி இருந்தவர் ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தார். அப்படி பரிசுத்த வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தவர் ஒரு ஆளை விசாரித்தார். விசாரித்துட்டு இருக்கிற நேரம் அவர்கிட்ட கவலைகளோடு வந்தவங்க அவங்க பாரத்தை இறக்கி வைத்த பொழுது அவங்க விடுதலை பெற்றார்கள். நம்ம வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்து அறிந்த நாம் இயேசு கிறிஸ்துவோடு உருவாடி கொண்டிருக்கோம். ரட்சிக்கப்பட்ட நாம், இன்னும் சொல்ல போனால் ஒரு பரிசுத்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டுட்டு இருக்கிற நாம் எத்தனை பேரை விசாரித்து கொண்டிருக்கிறோம்? நம்மளோட பக்கத்து வீட்டில் உள்ளவங்களுக்கு அந்த ஒரு சூழ்நிலையை அறிந்திருக்கிறோமா? அவங்க மேலே ஒரு அளவு கடந்த அன்பு இருக்கிறதா? இப்போ அன்புன்னு சொல்கிற நேரம் உடனே ஒரு நாளில் எல்லாம் மாறாது. இயேசு கிறிஸ்துவ போல ஒரு நாளில் எல்லாம் மாற முடியாது. அனுதினமும் நம்ம பரிசுத்தப்படுங்கன்னு சொல்கிறாரு இல்லையா? அனுதினம் பரிசுத்தப்படுங்கன்னா அனுதினமும் புதிய புதிய கேரக்டர்ஸ் கொண்டு வாருங்க. இயேசு கிறிஸ்துவுக்கு புதிய சுபாவங்கள் நமக்கு உள்ளாடி வரணும். விசாரிக்கிற தேவனாக இருக்கிறார். விசாரித்தோமா? அவர் இருக்கிற கஷ்டத்துக்கு கூட நம்ம பங்கு பெட்டோமா? ஒரு ரட்சிப்பின் சுவிசேஷத்தை சொன்னோமா? அவனுக்கு தேவைப்படுதா அந்த காரியத்தை நம்ம செய்தோமா? இந்த மாதிரி காரியங்களெல்லாம் நம்ம செய்ய போனோமா? இதெல்லாம் விசாரிப்புக்கு உள்ள ஒன் ஆஃப் த ரீசன்ஸ். அப்போ இயேசு கிறிஸ்து இதை விசாரிக்கிற தேவனாக இருந்தாருன்னா ரட்சிக்கப்பட்ட நாமும் பரிசுத்தாய் பெற்றுக்கொண்ட நாமும் நம்மளை சுற்றி இருக்கிறவங்களை விசாரிக்கிறவர்களாக இருக்கணும். கண்டிப்பாக அப்படி ஒரு லைஃப் நமக்கு உள்ளாடி இல்லைன்னா நம்ம என்ன சொல்ல முடியும்னா நம்ம கிறிஸ்டியன்ஸ் கிடையாது. இயேசு கிறிஸ்துவை ஃபாலோ பண்ணுறவங்களா இருக்க முடியாது. சும்மா வசனத்தை மட்டும் படிக்கிறோம். ஒரு பரிசுத்த வாழ்க்கையை ஜீவித்து கொண்டிருக்கிற நமக்கு உள்ளாடி சொல்லலாம். ஆனால் பரிசுத்த வாழ்க்கையை ஜீவிக்கிறவங்க கண்டிப்பாக இன்னொரு வாழ்க்கையை விசாரிப்பாங்க. ஏன்னா இயேசு கிறிஸ்து பரிசுத்தமாக இருந்தார், பாவிகளை தேடி வந்தார் இல்லையா? ஒரு ஆள் பரிசுத்தமாக இருக்கிறாங்க ட்ரை பண்ணுறாங்கன்னா அவங்க பாவிகளை தேடி போயிருக்கணும். இயேசு கிறிஸ்து செய்தது போல் நாமளும் வெளியே போய் 4 பேருக்கு உதவி செய்யத்தக்க வண்ணமாக இருக்கணும். அடைந்து இருப்பதற்கல்ல. நம்ம சர்ச்சுக்கு போகிறோம், அதுகிட்ட நான் இன்றைக்கி மெசேஜ் கொடுக்குறேன்னா இருக்கும், அதுகிட்ட பாட்டு பாடலாம், குடும்ப பிரேயர் இருக்கிறேன், எல்லாம் இருக்கிறேன். ஆனால் அதை விட்டுட்டு இன்னொரு ஆளுக்கு பிறனாக இருக்கிறவனுக்கு நான் என்ன பண்ணுறேன் அது கண்டிப்பாக அறிஞ்சிருக்கணும். 2வது, இப்படி விசாரித்தாதான் கவலைகளை நம்மகிட்ட கொண்டுருவாங்க இல்லையா? இயேசு கிறிஸ்துவை பற்றி ஒருவர் அறியணும்னா இயேசு கிறிஸ்துவை நான் பறைசாற்றத்தக்க வண்ணமாக இருக்கணும். இந்த கேரக்டர் இயேசு கிறிஸ்துவை செய்தது போல் ஒரு சுபாவத்தை எனக்கு உள்ளாடி கொண்டு வந்து இன்னொரு ஆளை விசாரிக்கிறதா இருந்தால் தான் அவங்க தைரியம் இயேசு கிறிஸ்து யாருன்னு உள்ளதை கேட்பாங்க. இன்னும் சொல்ல போனால் அவங்க வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை பார்ப்பதற்கு நாம் என்ன பண்ணிகிட்ருக்குறோம்? ஏன்னா அநேக பேர் கவலையோடு இருக்கிறாங்கல்ல, கவலையோடு இருக்கிறாங்க, கஷ்டத்தோடு இருக்கிறாங்க. அவங்க கவலைகளை போக்குவதற்கு நம்மக்கிட்ட அல்ல உங்ககிட்ட தேவன் ஒரு தௌத்தியத்தை வச்சுருக்கிறாரு, அல்லனா ஒரு பொறுப்பை கொடுத்துருக்கிறாருன்னா அந்த பொறுப்பை நிறைவேற்றத்தக்க வண்ணமாக நம்ம இருக்கிறோமான்னு யோசிக்கணும். இப்போ நீங்கள் விசாரிக்கிறவராக இருந்தால் அவங்க பாரத்தை உங்கள் சைடில் தருவாங்க. அவங்க பாரத்தை மாற்றுவதற்கு நீங்கள் இயேசு கிறிஸ்துவை பற்றி அவங்கள்ட்ட பேசலாம். முதல்ல நம்ம ஹியூமானிட்டியாக இயேசு கிறிஸ்து எப்படி இருந்தார் அதுபோல் மாறதுக்கு நம்ம ட்ரை பண்ணணும். இயேசு கிறிஸ்து எப்படி போதிச்சார் அதெல்லாம் நம்ம செய்கிறோம். இயேசு கிறிஸ்து எப்படி இருந்தார் உள்ளதை நம்ம வாழ்க்கையில் நம்ம கொண்டு வந்திருக்கிறோமா? அவர் சகிய வீட்டில் போய் இருந்தார், விபச்சாரம் செய்து கொண்ட ஸ்திரீக்கு சப்போர்ட் பண்ணார், பாவிகளாக இருந்தவங்களை எல்லாம் உள்ளே சேர்த்தார், கஷ்டப்படுறவங்களை பார்த்து உள்ளே போனார், பிசாசை பார்த்து பயப்படாமல் பிசாசால் பாதிக்கப்பட்டவர்கள் கூட இருந்து அவர்களை விடுதலை கொடுத்தார், அதுக்கு அடிக்டாக இருந்தவங்களை கூட போய் விடுதலை கொடுத்தார். இந்த மாதிரி காரியத்தில் நம்ம செய்திருக்கிறோமா? அப்போ இப்படிப்பட்ட காரியங்களை நம்ம விசாரிக்கிறவர்களாக இருந்தால் கண்டிப்பாக சொல்ல முடியும், நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்கள பாரங்களை எல்லாம் தேவன் மாற்ற வல்லவராக இருக்கிறார். இந்த நாட்களில் நம்ம இயேசு கிறிஸ்துவை ஃபாலோ பண்ணுறோம், எல்லாம் செய்கிறோம் நம்ம சொல்லிகிட்டு இருக்கிறோன்னா தேவனுக்கு பிடித்தவெல்லாம் மாறிக்கிட்டு இருக்கிறோமான்னு யோசிங்க. ஆமென்.